Welcome student, I am Ganeshan. So in the testing hypothesis in the sum பார்க்கலாம். So already introduction video கொடுத்திருக்கேன் large and sample, small sample னு. Large sample இருந்தா 4 type, single mean, difference of mean, single proportion and difference of proportion. சரி இப்போ இது என்ன சம்ன்றத கிளியரா பார்க்கலாம். என்ன சொல்லிருக்காங்க a sample அதுலமா பாத்தீங்கன்னா இந்த சம் ரீசன்ட்டா யூனிவர்சிட்டில கேட்டதுதான் எந்த வருஷம் கேட்டிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் அதை பாத்துக்கங்க. A sample of height of 6,400 Englishmen. அங்கேயே முடிஞ்சு போச்சு 6,400 30 விட அதிகம். ஸோ இது லார்ஜ் சாம்பிள் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, அந்த இங்கிலீஷ்மேன்ல ஹேஸ் மீன் ஆஃப் 67.85. ஸோ மீன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 2.56 inches. வைல் எ சாம்பிள் ஆஃப் ஹைட் ஆஃப் 6,600 ஆஸ்திரேலியன். அப்போ இங்கிலீஷ்மேன்ன்றது ஒரு செட் ஆஃப் சாம்பிள், ஆஸ்திரேலியன்றது இன்னொரு செட் ஆஃப் சாம்பிள். அப்போ 2 சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாம், இங்கிலீஷ்மென் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ஆஸ்திரேலியன்ஸ். ஓகே, இப்போ இதுல தான் பாத்தீங்கன்னா N1 வந்து 6,400, N2 ஆஸ்திரேலியன்ஸ் வந்து 1,600. So that it is large sample. And the type ஐடென்டிஃபை பண்றதா இருந்தா நம்ம என்ன செய்ய போறோம், இது வந்து லார்ஜ் சாம்பிள், அது இல்லாம 2 சாம்பிள் கொடுத்துருக்கறதுனால டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் வேல்யூ தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதனால டிஃபரன்ஸ் ஆஃப் மீன். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் சொன்னாவே நம்மளுக்கு அதுக்கான ஃபார்முலா z ஈக்குவல் டு x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் σ1 ஸ்கொயர் பை n1 பிளஸ் σ2 ஸ்கொயர் பை n2 அப்படின்றது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சரி, ஃபர்தர் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கிறது இங்க பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா N1 கொடுத்துட்டாங்க, மீன் அப்போ x1 பார் அதோட வேல்யூ வந்து 67.85 inches அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் σ1 வந்து 2.56. அடுத்தது ஆஸ்திரேலியனோட மீன் வந்து x2 பார் எடுத்துக்கிட்டு அதோட வேல்யூ வந்து 68.55 அண்ட் அவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் σ2 வந்து பார்த்தீங்கன்னா 2.52 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல, அதனால நம்ம இதை வந்து 5% லெவலே எடுத்துக்கலாம். ஆனா இதுல 5% லெவலும் எடுத்துக்கலாம், 1% லெவலும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹைட் தான் மென்ஷன் பண்றேன். ஹைட்ன்றது ஒரு ஸ்மால் அமௌண்ட், அதுல ரொம்ப டீவியேஷன் இல்லாம இருக்குன்னா 1% லெவல் எடுத்தா நல்லதா இருக்கும். நீங்க 1% போட்டாலும் தப்பு இல்லை, 5% லெவல் போட்டாலும் தப்பு இல்லை. பட் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா நீங்க 5% கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஹைபோதேசிஸ் டிக்ளேர் பண்ணணும். நல் ஹைபோதேசிஸ், அனதர் ஒன் ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ். சரி, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறது நல்லா படிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல டூ த டேட்டா இண்டிகேட்ஸ் தட் ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் ஆவரேஜ் டாலர் தென் இங்கிலீஷ்மென். ஆஸ்திரேலியன் தான் டாலரா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியன்றது நல்லா பாருங்க, 2வது இருக்கிறது செகண்ட் சாம்பிள் ஆஸ்திரேலியன் டாலரா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹைபோதேசிஸ் எப்பவுமே டிக்ளேர் பண்ணும்போது இல்ல ரெண்டுமே சேமா தான் இருக்குன்னு எடுத்துக்கணும். ஸோ μ1 is equal to μ2, அதுதான் வந்து நல்ல ஹைபோதேசிஸ். ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ் தான் அவங்க சொன்னது ஆஸ்திரேலியன் டாலர். நல்லா கேட்டுங்க, இங்க μ1 போடுறேன், இங்க μ2 போடுறேன். உங்களுக்கே தெரியும் இது வந்து இங்கிலீஷ்மென், இது வந்து ஆஸ்திரேலியன்ஸ். அவங்க சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் டாலரான்னு கேட்டிருக்காங்க. டாலர்னா என்ன பண்ணும், ஆஸ்திரேலியன் தான் ஹைட் அதிகமா இருக்காங்க அப்படின்னா இந்த சைடு தான் கிரேட்டர் சிம்பிள் வரணும். அப்போ μ1 இஸ் லெஸ் தென் μ2 பிகாஸ் ஆஸ்திரேலியன் டாலர் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், H0 வந்து இல்ல எந்த சிக்னிஃபிகேஷன் டிஃபரன்ஸும் இல்லை, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு அசியூம் பண்ணிக்கணும். H1 வந்து இல்ல ஆஸ்திரேலியன் தான் டாலரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். சரி, இப்போ ஹைபோதேசிஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது கிரேட்டர் தென் சிம்பிளா இருக்கு, லெஸ் தென் சிம்பிளா இருக்கிறதுனால இது வந்து ஒன் டைல் டெஸ்ட். This is one-tailed test. Okay, so one-tailed testனா அதுக்கான டேபிள் உங்களுக்கு தெரியும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த டேபிள் வேல்யூ. ஒன்-tailed டெஸ்ட், அந்த ஒன்-tailed டெஸ்ட்ல 5% லெவல்னால 1.645 அதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபார்முலாவை எழுதி அதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஜெட்டோட வேல்யூ உங்களுக்கே தெரியும், x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் σ1 ஸ்கொயர் பை n1 plus σ2 square by n2. சரி, இதுல வந்து நம்ம எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம்.
x1 பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 வேல்யூ மேலே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க 67.85 மைனஸ் x2 பார்ன்றது 68.55 ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் சிக்மா 1 வந்து 2.56. ஸோ 2.56 the whole square by n1. n1 ஓட வேல்யூ 6400 plus sigma 2 வந்து 2.52 the whole square divided by n2 ஓட வேல்யூ 1600. ஓகே, எல்லா வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இதை வந்து கால்குலேட்டரை சால்வ் பண்ணுங்க. நியூமரேட்டர் இருக்கிறத செப்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.7 வரும், அதாவது மைனஸ் 0.7 அப்படின்னு வரும். டிவைடட் பை இது அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. ரூட்டுக்குள்ள இருக்கிற மொத்த வேல்யூ அப்படியே கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0.0049993 இப்படி வரும். ஆக்சுவலா ஒரிஜினலா கால்குலேட்டர் என்ன வரும்னு சொல்லிடுறேன், கவனிங்க எல்லாருமே. கால்குலேட்டர்ல உங்களுக்கு என்ன வரும்னா 4.993 இன்ட்டு 10⁻−03 வரும். ஆல்ரெடி முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இப்படி இருந்துச்சுன்னா இங்க வந்து 3 இருக்குன்னா 3 zeros போட்டு ஒரு பாயிண்ட் வச்சிருங்க, மிச்சம் இருக்க நம்பர் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. சரிங்களா? கால்குலேட்டர் இப்படிதான் காட்டும், அதுக்கு நீங்க எழுத வேண்டியது இப்படிதான் எழுதணும். சரி, ஒன்ஸ் இப்படி எழுதின பிறகு அகைன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த என்டையர் வேல்யூ டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -9.906 வரும். இதுதான் Z வேல்யூ. பட் நம்மளுக்கு மாடுலஸ் Z தான் தெரியணும். மாடுலஸ் Zன்றது பாசிட்டிவ் 9.906. நம்மளோட டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.645. So that it is greater than the table value 1.645. அப்போ therefore we reject the null hypothesis. Therefore we reject the null hypothesis H0. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.